நீங்கள் இத்தனை முறை வாக்களித்து உங்கள் குடும்பம் முன்னேறாத போது அங்கு ஒரே ஒரு குடும்பம் மட்டும் உங்கள் வாக்குகளை வாங்கிக் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். உடனடியா இந்த கோபம் வந்துச்சுன்னா நடிகர் பின்னாடி இருக்கிறாங்க, ஒரு நடிகருக்கு பின்னாடி இருந்து வந்திருக்காங்க. இவர்கள் ரசிகர்கள், இவர்களுக்கு எங்க அரசியல் தெரியும், இவர்களுக்கு என்ன அரசியல் தெரியும். அவர் ஒரு நடிகர், இவங்க ரசிகர்கள். போஸ்டர் ஓட்டுறதுக்கும் திரைப்படம் பார்க்கறதுக்கு மட்டும் தான் இவங்களுக்கு நேரம் இருக்கும். இவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி என்ன தெரியும். நாங்க 50 ஆண்டு காலமாக 75 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறோம். நாங்க ஒரு ஆலமரம், புளிய மரம், வேப்ப மரம், இன்னும் என்னென்ன மரம்லாம் வாயில வருதோ எல்லா மரத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த ரசிகர் கூட்டம் இன்றைக்கு ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக, முதன்மை சக்தியாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மாற்றி இருக்கிறார். சாதாரண திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தை இன்றைக்கு மாபெரும் அரசியல் பேசக்கூடிய இளைஞர் சக்தியாக எங்கள் தலைவர் மாற்றி இருக்கிறார். இந்த சக்தி 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுத போவது எந்த விதமான மாற்றம் கிடையாது. கூத்தாடியினுடைய ரசிகர்கள், கூத்தாடியினுடைய ரசிகர்கள் யாரு? கூத்தாடியினுடைய ரசிகர்கள் யாரு? முதல்ல கூத்தாடி. இதே போலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சியாக அதிமுகவை துவங்கி ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்திற்காக வரும்போது அவரை இதே போல் கூத்தாடி கூத்தாடி என்று சொன்ன திமுகவை 10 ஆண்டு காலம் வீட்டில் உட்கார வைத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் அதே நிலைமை திரும்பி இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் ஆளுமையாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் அதே சாதனை நிகழ்த்த போகிறார். 2026 பிறகு உங்களுடைய பண்ணையார் ஆட்சிக்கு மிகப்பெரிய முடிவு காத்திருக்கிறது.